Good morning students. Last video la நம்ம வந்து number systems ஓட part 1 பார்த்தோம் இல்லீங்களா? Remaining part 2 ல that is pending வந்து இப்ப பார்க்கலாம். So 16th questions-ல 11011 base 2 binary should be represented in BCD 8421. இது என்னன்னா binary to BCD conversion கேட்டிருக்காங்க. So அதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா binary coded decimal. அப்படினா என்னன்னா each decimal digit is represented by 8421 binary 4-bit binary. So ஒவ்வொரு decimal digit என்ன பண்ணனும் 8421 க்கு convert பண்ணனும். So first we will understand the conversion. So the conversion எப்படின்னா decimal digit normally 0 1 2 3 னா we know how to write 9 and 1000 1001 அப்படினு எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? இதே சப்போஸ் decimal to BCD conversion decimal number கொடுத்துட்டாங்க. So ஒவ்வொரு decimal digitம் equivalent 8421 கோட்ல எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம் 8 அதுக்கு தனியா வந்து 8421 கோட். So 7 க்கு தனியா 8421 கோட். 4 க்கு தனியா 8421 கோட் எழுதுவோம். கரெக்ட்? இது அதோட BCD கோட். Similarly BCD to decimal conversion அப்படினா கொடுத்திருக்கிற நம்பரை என்ன பண்ணனும் 4 குரூப் பண்ணிக்கணும். 4 குரூப் பண்ணிட்டு so இந்த நம்பர்ல first 4 1000 அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ 8 எழுதுவோம். 0111 8421 ல its value is 7. அதுக்கு அப்புறம் 1001 its equivalent value is 9. So இங்க 1 இருக்கு group பண்ண முடியல 4 group பண்ண முடியல but still இதனோட வேல்யூ previous என்ன சொன்ன lagging by 3 bits இல்லையா அப்ப 000 போட்டீங்கன்னா 0001 இதனோட வேல்யூ வந்து 1. So இதான் அதனோட equivalent decimal number. So இந்த conversion வந்து பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So understand this binary decimal to BCD and BCD to decimal conversion. இப்போ நம்ம ப்ராப்ளம் போலாம். அப்ப இது என்ன பண்ணனும் கொடுத்திருக்கிற இந்த பைனரி நம்பரை டெசிமலுக்கு முதல்ல கன்வர்ட் பண்ணனும். டெசிமலுக்கு எப்படி கன்வர்ட் பண்ணுவோம் any radix to decimal conversion என்ன பண்ணுவோம் any radix to decimal conversion adding the positional weight. So இதோட positional weightனா 2 power இந்த இடத்துல 2 power 0 இந்த கோட் multiplied by 2 power 0 this code is 2 power 1 இது 2 power 2 2 power 3 and then 2 power 4 இப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பைனரியை வந்து என்ன பண்ணனும்னா டெசிமலுக்கு கன்வர்ட் பண்ணனும். சோ அதனோட கன்வர்ஷன் நீங்க கொடுத்திருக்கேன். சோ இந்த கன்வர்ஷன்ல பாருங்க 1 into 2 power 4 1 into 2 power 3 this one 0 into 2 power 2 like that. அதோட equivalent value வந்து 27. Now we have got 27. இப்போ என்ன பண்ணுவோம் each decimal digit இப்போ டெசிமலுக்கு கன்வர்ட் பண்ண உடனே each decimal digit should be converted into equivalent 8421 code. correct? இப்போ 2 ன்னு இருக்கு இல்லையா இதுக்கு என்ன எழுதுவோம் 8421 ல 0010 it is 848421 code. correct? அடுத்து 7 க்கு எப்படி எழுதுவோம் 0111 இத 7 க்கு. சோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன ஆன்சர் வரும் 27 க்கு. சோ 0010 0111 சோ இந்த ஆன்சர் 0010 is the answer 27. okay so next question the parity of the binary number என்ன parity ல இருக்கு so count the number of ones odd number இருந்ததுன்னா odd parity number even number இருந்ததுன்னா even parity number இங்க number of ones எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 4 5 இருக்கு இந்த இதுல ஃபுல்லா வந்து 5 இருக்கு அப்ப 5 னா இது odd parity so இது வந்து odd parity bit. okay then a 15-bit Hamming code requires. So எத்தனை parity bit தேவை அத கேட்டிருக்காங்க. எவ்வளவு parity bit? Parity bit வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா they kept it in the parity bit kept in 2 power n position. 2 power n position. 2 power n position னா அப்ப நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். So என்ன இருக்கும் 2 power 0 னா 1 பொசிஷன்ல இருக்கும். 2 power 1 னா செகண்ட்ல இருக்கும். 2 power 2 னா 4th பொசிஷன்ல இருக்கும். 2 power 3 னா 8 பொசிஷன் இருக்கும் 2 power 4 அப்படினா 16 பொசிஷனே இல்ல because இருக்கிற பிட்டே வந்து 15 பிட் தான் 15 1 ல இருந்து 15 வரைக்கும் தான் லொகேஷன் இருக்கும் 16 is not possible அப்போ இத்தனை parity bit தான் இருக்கும் எத்தனை parity bit இருக்கு first position ஒன்னு second position ஒன்னு and then fourth position ஒன்னு 8th position ஒன்னு so totally 4 parity bits so the answer is 4 parity bits. And then the XS3 code. XS3 code is a cyclic code or weighted code, self-complementary code, error correcting code.
ஸோ இந்த காமனாக வந்து இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி காமிக்கிறேன். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பைனரி கோட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி கோட்ஸ், weighted code, non-weighted code, reflective codes. reflective codeனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். reflective code வந்து ஒரு MCQ கொஸ்டின்ல கேட்கலாம். reflective code is a self complementing code. அப்படின்னா என்னன்னா கோட் ஃபார் 9. நீங்க வந்து 9க்கு ஒரு கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். அதான் அதோட மீனிங். ஸோ இப்போ ஒரு கோட் ஃபார் 8 எழுதுனீங்கன்னா அதனோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஈக்குவல் டு 1ல இருக்கும். So same manner it goes on like this. Apro sequential code na numbers will be in the sequence. Alphanumeric code contains alphabets and special character symbols, everything. Error detecting and correcting codes. So in mari some codes irukku 2421 XS3 இந்த இது எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், self complementing code அப்படினா I'll see here இந்த இடத்துல for example 0க்கு வந்து 40 இருக்கு. இப்போ அத காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா எங்க பாருங்க, அதோட காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கோட் ஃபார் 9 இப்படி இருக்கணும். இதே மாதிரி வேற ஒன்று கூட எடுத்து பார்க்கலாம். 0001 இதனோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1110 இருக்கும். அது எங்க இருக்கு பாருங்க, ஸோ இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக ரெஃப்ளெக்டிவ் கோட் ஆர் செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி கோடு. ஸோ XS3 பார்த்தீங்கன்னா பாருங்க 0011 கோட் ஃபார் 0, கோட் ஃபார் 9 எப்படி இருக்கு பாருங்க 1100 காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் ஆர் ரெஃப்ளெக்டிவ் கோட்ஸ். ஸோ XS3யும் ஒரு நான் வெயிட்டட் கோட் and it is a self complementing code. So இந்த கோட்ஸ் பைனரி கோட்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு क्वेश्चंस வரும். ஸோ என்ன கோட்ஸ், எதெல்லாம் வெயிட்டட் கோட்ஸ் அப்படின்னா பைனரி and BCD. ஏன்னா அதுக்கு வந்து 8421 நம்ம வேல்யூ கொடுக்கலாம். நான் வெயிட்டட் கோடு XS3யும் கிரே கோடும் நான் வெயிட்டட் கோடு. ஸோ இந்த டேபிளில் ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிங்களான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். XS3 அண்ட் கிரே கோட். ரெஃப்ளெக்டிவ் கோட்ஸ் எதெல்லாம்னா 2421 BCD, 5211 BCD and then XS3. இந்த மூணும் ரெஃப்ளெக்டிவ் கோட். ஐ ஆல்ரெடி டோல்ட் ரெஃப்ளெக்டிவ் கோட்னா என்ன அப்படின்னு. ஸோ சீக்வென்ஷியல் கோட், சீக்வன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், 3 4 5 லைக் தட். ஸோ 8421 நார்மல் 8421 இருக்கும் அண்ட் BCDயும் சீக்வன்ஸ் இருக்கும். XS3 இஸ் ஆல்சோ சீக்வன்ஸ் இருக்கும். ஆல்ஃபானுமெரிக் கோட் we know ASCII, alphanumeric code, EBCDIC, extended BCD information interchange code, Aldrich code, Unicode அப்படின்னு இருக்கு. and then error detecting code. error detecting code எது அப்படின்னா parity bit வந்து எரர் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும், ஓகே, கரெக்ட் பண்ணாது. ஸோ ஒன்லி எரர் டிடெக்டிங் கோட் அப்படின்னா parity bit. எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங், எரரையும் டிடெக்ட் பண்ணும் கரெக்டும் பண்ணும் அப்படின்னா அது என்னதுன்னா ஹேமிங் கோடு. ஸோ இந்த நாலேஜ் இந்த டேபிளில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் XS3 கோட் இஸ் ஏ சைக்ளிக் கோட் கிடையாது. எது சைக்ளிக் கோட்னா கிரே கோட், வெயிட்டட் கோடும் கிடையாது, இட் இஸ் அ நான் வெயிட்டட் கோட். ஸோ இது வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி கோடு ஆர் இன்னொரு பேர் இதுக்கு என்னன்னா ரெஃப்ளெக்டிவ் கோடு. ஓகே, தென் ASCII. ASCII உங்களுக்கு தெரியும், செகண்ட் வெர்ஷன் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. we know it has 188 characters including control characters. இதான் அதோட ஆன்சர். in which of the following decimal system or decimal number system, correct, 123 is not a valid number. ஸோ இதில் நான் இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 2 3 அப்படின்னா மேக்ஸிமம் பேஸ் 10 எது நாட் வேலிட், கரெக்ட், பேஸ் 10ல வரலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து பேஸ் 10னா 9 இருக்கும். ஸோ 1 2 3 அப்போ அவைலபிளாக இருக்கும். பேஸ் 8 இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து 7. ஸோ இதில் 3 தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து வேலிடு தான். பேஸ் 3 பாருங்க, பேஸ் 3ல மேக்ஸிமம் நம்பரே 2 தான். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இட் இஸ் நாட் ஏ வேலிட் நம்பர் இன் பேஸ் 3. ஸோ இதான் இதனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கிரே கோட். கிரே கோட் ஐ ஆல்ரெடி டோல்டு, கிரே கோடுன்றது ஒரு நான் வெயிட்டட் கோட். அதனோட இன்னொரு பேர் அடிக்கடி ரிமைண்ட் பண்ற ஒரே ஒரு நேம் எதுனா நான் வெயிட்டட் சைக்ளிக் யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு, கரெக்ட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Then binary numbers can be converted into hexadecimal numbers by grouping. Binary number hexadecimalக்கு என்ன பண்ணுவோம், 4 குரூப் பண்ணுவோம். இதே binary to octal அப்படின்னா 3 bit குரூப் பண்ணுவோம்.
ஸோ குரூப்பிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு 4 1s எப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து குரூப் பண்ணுவோம்? இந்த இடத்துல இருந்து குரூப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? எல்எஸ்பியில இருந்து 4 பிட்டா குரூப் பண்ணுவோம். ஸோ இந்த எல்எஸ்பியில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 எடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து இதை தான் குரூப் பண்ணுவோம். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? எல்எஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்எஸ்பின்றது இந்த 1 தான், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அதனோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எம்எஸ்பின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதனோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த இதுலேருந்து பண்ணும்போது எல்எஸ்பி அது எங்கே இருக்குது? ரைட் மோஸ்ட் பிட். கரெக்டாக ரைட்டில் தானே இருக்குது. ஸோ வி கேன் ரைட் த ஆன்சர் 4 bits right most bit. Otherwise in terms in other words எப்படி சொல்லலாம்னா 4 bits LSB ன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, then what is the XS3 code for decimal 6? decimal number 6 னா அதோட XS3 னா XS ஒரு 3 இருக்கு. அப்ப அது எழுதும்போது XS3 கோட்ல எழுதும்போது 9 ன்னு எழுதணும். 9 க்கு equivalent value 1001. This is the answer for this one. And then, what is the 9th complement of the decimal 1 2 3 4? 9th complement அப்படினா என்னன்னா each digit is to be subtracted from 9. so 10th complement na 9th complement plus 1. எல்லா radix r minus 1 complement எப்படி கிடைக்குது அப்படினா அதனோட corresponding digit வந்து each digit வந்து corresponding அந்த r minus 1 radixல இருந்து என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்க 9th complement என்னும்போது each digit should be subtracted from 9. so 9 minus 1 first digit subtract பண்றா 9 minus 1 8. second digit subtract பண்ணா 9 minus 2 7 வரணும். அப்ப எந்த இது வரும்? இந்த 8 7. check it out. 9 minus 3 பண்ணா 6, 9 minus 4 பண்ணா 5. so இதுதான் இதனோட ஆன்சர். then widely used alphanumeric code for computer input and output. alphanumeric code widely used எதுனா ASCII தான் வந்து widely used code. and then number of parity bits and data bits in 9-bit Hamming code. நான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டேபிள் காமிக்கிறேன். அந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். see here Hamming code இது bit location 9 கொடுத்திருக்காங்க. so 9 bits will be there. 9 8ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கும். இதுல I already told parity bitல எங்க இருக்கும்னா 2 power n பொசிஷன்ல yellow கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கல அந்த பொசிஷன்லலாம் parity bit இருக்கு. this is nothing but 2 power 0 1 position, 2 power 1 position, 2 power 2 position, இது 2 power 3 position. 2 power 4 நமக்கு வராது, 16 போய்டும். சோ மொத்தம் எத்தனை parity bit இருக்கு ஹைலைட் பண்ணதுல பாருங்க 4 parity bit இருக்கு. parity bit length of Hamming code வந்து x plus p. x ன்றது டேட்டா பிட், pன்றது parity bit. அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா 9 இருக்கு இல்லையா? சோ 9ல 4 வந்து parity bit plus 5 வந்து டேட்டா பிட். சோ இந்த இன்ஃபர்மேஷனை இங்க எழுதணும். 4 parity bits and 5 data bit. This is the answer. Then encode binary word 1011 into 7-bit ஈவன் பேரிட்டி ஹேமிங் கோடு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஈவன் பேரிட்டி ஹேமிங் கோடு தான் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ இது வந்து பார்ட் பியில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து டேரெக்டாக ஒரு டேபிள் போகிறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா பிட் கொடுத்துருவேன். இது ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ டேட்டா பிட் வந்து 1011. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் பேரிட்டி பிட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் வந்து 7-bit ஹேமிங் கோடுன்றதுனால 4-bit தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது 3 தான். ஸோ 3 பேரிட்டி பிட் இருக்கு, நம்ம டேரக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 power p இஸ் கிரேட்டர் than or is equal to x plus p plus 1. xன்றது வந்து லென்த் ஆஃப் த டேட்டா பிட், pன்றது வந்து லென்த் ஆஃப் த பேரிட்டி பிட். ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கொடுக்கல அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா கூட வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல ஒரு 1 மார்க்ல வரலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தேவையில்லை. இப்போ p = 3ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. 2 power 3 வந்து 8. ஸோ 4 is the length of the data bit and p is the length of the parity bit. So 4 plus 3 7, 7 plus 1 8. So condition satisfied ஆகுது. So இங்க 3 போட்டுக்கலாம். So length of the Hamming code is x plus p, இதனோட value 7.
பிட் லொகேஷன் டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா பிட் லொகேஷன் 7 பிட் இருக்கிறதுனால 7ல இருந்து 1 வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1ல இருந்து 7 கூட போடலாம். டெக்ஸ்ட் புக் மாறி மாறி வரும். சரி, எப்படி போட்டாலும் அது வேல்யூ கரெக்ட் தான். தென் பிட் டெசிக்னேஷன். பிட் டெசிக்னேஷன் அதாவது எந்த இடத்துல டேட்டா பிட்டை ஃபிட் பண்ணணும், எந்த இடத்துல பேரிட்டி பிட்டை ஃபிட் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேரிட்டி பிட்லாம் வந்து எங்க இருக்கும்னா 2n பொசிஷன். இந்த ப்ராப்ளம்ல சொல்லியிருக்கோம் பேரிட்டி பிட்ஸ் will be in the 2n position. 2n position na 2/0. 2/0 na 1. So P1 bit designation. 2/1 means 2/2. So second position la parity bit irukku இந்த positionல. 2/2 na fourth position. So fourth positionல இருக்கும். 2/3 8 நமக்கு 8 bit இல்ல அப்படிங்கிறதுனால 3 placeல மட்டும் parity bit இருக்கும். Remaining placeல we can designate the data bit as D7, D6, D5, D3 அப்படி போட்டுடலாம். இப்போ binary value. இந்த பிட் லொகேஷன் 7th பிட் அப்படின்னா அதனோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ எழுதணும். 111 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுல இருந்து எழுதுனா நமக்கு ஈஸியா இருக்கும். 1னா 001, தென் 0102, 3னா 011, then this one is 100 and then 101 11 so இந்த 7 6 5 4 3 2 1க்குள்ள இதனோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ எழுதணும். எழுதிட்டு இந்த டேட்டா பிட் வந்து கொடுத்துருக்கிற டேட்டா பிட்டை அந்தந்த இடத்துல அப்படியே அந்த ஆர்டர்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1011 so 1, next position 0, அடுத்து 1. இந்த இடத்துல நம்ம parity bit தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 1 வந்துடும். இப்போ parity bit நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இந்த yellow shaded இந்த பொசிஷன்ல தான் parity bit வரணும். இந்த parity bit எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா XOR bits of the location. எப்படி இந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா P1, இந்த P1 எடுத்துக்கோங்க. 1 எங்க இருக்கு பாருங்க, LSB ல இருக்கு. இதே மாதிரி எந்த பிட் லொகேஷன்லாம் 1 வந்து லாஸ்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எதெல்லாம் இருக்கு பாருங்க, 3ல 1 வந்து லாஸ்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் 5ல 1 வந்து லாஸ்ட்ல இருக்கு, அதோட 7ல 1 வந்து இந்த 1 வந்து லாஸ்ட்ல இருக்கு. அப்போ 357 XOR bits of 357 அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன பண்ணணும் இங்க எழுதிக்கணும். ஸோ XOR operation is nothing but even parity generation தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனோட வேல்யூ தேர்ட் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 1 போட்டுக்கலாம். இல்ல இதுல போட்டிருக்க மாதிரி 753 எப்படி வேணாலும் மாத்தி போடலாம். 7ல என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கு. ஸோ we can put it as 1, கமா 5ல என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, 5ல வந்து 1 இருக்கு. ஸோ we can put here 1, then 3லயும் 1 தான் இருக்கு. ஸோ we can put again as 1. இப்போ இது ஈவன் parity generator. இங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 3 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 3னா இட் ஜென்ரேட்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ இட்ஸ் லேக்கிங் பை 1. ஸோ இன்னொரு 1 ஆட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஈவன் வந்துடும். அப்போ இதனோட வேல்யூ வந்து 1 வந்துருக்கணும். கரெக்ட்? தென் P2 XOR ஆஃப் பிட்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா P2க்கு வாங்க. P2ல 1 எங்க இருக்கு, 1 வந்து மிடில் பொசிஷன் இருக்கு. ஸோ எந்த பிட் லொகேஷன்லாம் 1 வந்து அதே மிடில் பொசிஷன்ல இருக்கும் அந்த பிட்ஸ் மட்டும் தான் XOR ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ எங்க இருக்கு பாருங்க, 3ல இருக்கு, அண்ட் தென் 6ல இருக்கு, 6ல மிடில் பொசிஷன்ல இருக்கு, 7ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல 7லயும் இருக்கு. ஸோ 367. ஸோ 367ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ டேட்டா பிட் வேல்யூ வந்து 101. ஸோ 101 போது ஆல்ரெடி இட் இஸ் இன் த ஈவன் நம்பர், 2 1s இருக்கு, ஆல்ரெடி ஈவன் ஒன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இட் ஜென்ரேட்ஸ் 0. அடுத்து P4 பாத்தீங்கன்னா 1 வந்து இஸ் இன் MSB. ஸோ எங்கெல்லாம் 1 வந்து MSB இருக்கோ அந்த பிட் லொகேஷன்ல இருக்கிற டேட்டா பிட்டை XOR ஆப்ரேஷன் பண்ணணும். எதெல்லாம் இருக்கு பாருங்க, 5ல இருக்கு, அண்ட் தென் 6ல இருக்கு, அண்ட் 7ல இருக்கு. 5 6 7 அதான் இங்க போட்டிருக்கு. XOR ஆஃப் பிட்ஸ் 5 6 7 அதனோட கரஸ்பாண்டிங் டேட்டா பிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 101. இட் ஆல்சோ ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். இதுலயும் 2 1 இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் தான் இருக்கு. ஸோ இது அப்போ XOR பண்ணீங்கன்னா இதனோட வேல்யூ என்ன இருக்குன்னா 0 இருக்கும். ஸோ இதை கரஸ்பாண்டிங் அந்த parity bitன்ற அந்த ரோல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். P1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1 கண்டுபிடிச்சிருக்கேன், அண்ட் தென் P2 வந்து 0, அண்ட் தென் P4 வந்து 0.
ஹேமிங் கோட் அப்படின்றது என்னன்னா டேட்டா பிட் அலாங் வித் parity bit is mixed and it is transmitted. ஸோ டேட்டா பிட்டும் parity பிட்டும் மெர்ஜ் ஆயிருக்கும். பட் parity பிட்டோட பொசிஷனை கண்டுபிடிச்சி கரஸ்பாண்டிங் பொசிஷனில் ஃபிட் பண்ணி போட்டோம்னா அது ஹேமிங் கோட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி 7th பொசிஷனில் we are having 1, நெக்ஸ்ட் பொசிஷனில் we are having 0, அடுத்த பொசிஷனில் 1 இருக்கு. ஸோ அடுத்து parity பிட்டோட வேல்யூ 0, நெக்ஸ்ட் 1 டேட்டா பிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல parity bit 0, next 1. இதுதான் ஹேமிங் கோட். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 101010 ஸோ இதுதான் வந்து ஹேமிங் கோட். இந்த ஆன்சர் தான் உங்களோட இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10101. ஈவன் இது வந்து உன்னோட ஆப்ஷன்ல வந்து டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன எழுதிருப்பாங்கன்னா 1 2 3 4 5 6 7. நாங்க இங்க எப்படி எழுதிருக்கோம்னா 7 6 5. ஈவன் 1 2 3 4 5 6 7 எழுதிருக்கலாம். அந்த மாதிரியும் ஆன்சர் வந்து வெரிஃபை ஆகுதான்னு அதையும் பார்த்துக்கோங்க. வரல உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னா. ஓகே, தென் ஃபைண்ட் த 16th complement of C3DF. 16th complement is nothing but complement and then radix complement ரெண்டு இருக்கு. diminished radix complement na base 2 oda 1's complement. All the digit or each digit should be subtracted from 1. இதா அதோட கான்செப்ட். அது எந்த டைப் ஆகட்டும் இருக்கட்டும். பேஸ் 2 னா 1's complement வரும், பேஸ் 10 னா 9's complement வரும். அதனோட diminished radix complement. diminished னா ஒன்னு குறைக்கிறது. இதே வந்து ஹெக்ஸாடெசிமல்ல என்ன பண்ணுவீங்க, பேஸ் 16, அப்போ diminished radix complement 15's complement. so diminished radix complement எது வேணாலும் இருக்கட்டும், that should be each digit subtracted from the corresponding number. 15 டிஜிட்னா ஒவ்வொரு டிஜிட்டும் 15ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது வந்து radix complement அப்படின்னா 2's complement அப்படின்னா 1's complement plus 1. இது 10's complement அப்படின்னா 9's complement plus 1. How will you take 9's complement? Each digit should be subtracted from 9. இதா கான்செப்ட். இதுல எந்த காம்ப்ளிமெண்ட், diminished radix காம்ப்ளிமெண்டோ இல்ல radix காம்ப்ளிமெண்டோ எது கேட்டாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த क्वेश्चनக்கு வரோம். 16th வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு. BCD னா each decimal digit is represented by its equivalent binary value அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பைனரி டு BCD. ஞாபகம் இருக்கா, முன்னாடி பார்த்தோம்ல நம்ம. இப்போ இதை என்ன பண்ண போறோம், இது BCD எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். 1000. 1000 is nothing but 8. ஓகே, இதனோட வேல்யூ 1001. இதனோட வேல்யூ என்ன இருக்கும், 9. அடுத்து 0111. 0111 இதனோட வேல்யூ வந்து
6. இதான் BCD. Okay, decimal digits in BCD. இது BCD இருந்ததுன்னா 3 decimal digit 896. அடுத்து 3 decimal digit இந்த XS3 code. இது XS3 இருந்ததுன்னா என்ன 3 decimal digit அப்படின்னா everything should be subtracted from 3. நம்ம clear? இது XS3 code. அப்போ decimal digitல எப்படி எழுதுறது அப்படின்னா 8 னா என்ன பண்ணுவீங்க? இது 100ன்றது வந்து 1000ன்றது 8. 8ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணா 5. அடுத்து 9, அடுத்த 4 வந்து 9, 9ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணா 6, and then அடுத்த 4 வந்து பாத்தீங்கன்னா 0111, 0111 னா 7, correct? 0111, 0111 அப்படின்னா 7, so 7 வந்து இதுல 7 வரும். Okay, then 3 decimal digits in 84 -2 -1 code. Very interesting இல்லையா? இது வந்து 1000. அப்ப இது பொசிஷன், இது வந்து வெயிட்டட் கோட். இதனோட பொசிஷன் வெயிட் என்னன்னா 8. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டுக்கு வேல்யூ வந்து 8 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 8ல 1 இருக்கு and then -1. இதனோட வேல்யூ வந்து -1. 8 - 1 7 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 0111 அப்படின்னா அர்த்தம் 4 - 2 - 1, everything is available. So 4 - 2 2, 2 - 1 1. இதான் ஆன்சர். And then binary number. So a binary number அப்படின்னா மேல இருக்குது ஒரு பைனரி நம்பரா இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. As usual binary to decimal conversion you know. என்ன கன்வெர்ட் பண்ணுவோம்? பொசிஷனல் வெயிட், adding the positional weight. இதனோட பொசிஷனல் வெயிட் 2/0 அப்படி சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு then finally we'll be adding that. I have given you already. Radix complement, correct? Diminished radix complement. Next question, the equivalent hexadecimal number for 167.32 base 8. இது என்னன்னா octal to hexadecimal conversion. So octal to hexadecimal conversion மீடியேட்டர் என்ன அப்படின்னா பைனரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்டல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டு தென் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டம்ல பார்த்துருக்கோம், அதே தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலோ இல்லை ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஆக்டல் டு பைனரி பண்ணும்போது 3-bit ஈக்குவலன்ட் நம்பர் எழுதணும். 421 கோடோட 421 கோடோட ஈக்குவலன்ட் 3-bit பைனரி வேல்யூ எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 எப்படி எழுதுவோம்? 001, யூ நோ இட். 6ன்னா 110, தென் 7னா 111. ஸோ சேம் திங் டெசிமல் பாயிண்ட் அந்த பிளேஸில் வச்சுக்கணும். தென் 3க்கு இந்த 3க்கு ஈக்குவலன்ட் 421 கோட் எழுதணும். என்ன வரும்? 011. தென் லாஸ்ட்டாக வந்து 2க்கு 010 இப்படி எழுதிட்டு தென் இது வந்து பைனரி நம்பர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த பைனரியிலிருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பண்ணணும். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஹெக்ஸாடெசிமலுக்கு 4 பிட்ஸ் என்ன பண்ணுவோம்? குரூப் பண்ணுவோம். ஸோ இதில் 4 பிட்ஸ் இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமாக ஒரு 4 பிட் எடுத்துப்போம். ஸோ டில் 0 வரைக்கும் ஒரு 4 பிட் குரூப் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4 பிட் எடுத்துப்போம். அந்த 4 பிட் என்னன்னா 1110. ஸோ இதுக்கு நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஸோ தட் டிஃப்ரென்ஷியேட் இந்த 4 பிட். அடுத்தது 0ன்றதுனால இதோட எந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணாலும் என்ன தான் வரும்னா 0 தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் வரும்போது ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் அகைன் இப்படி பார்த்தீங்கன்னா 0110 ஒரு 4 பிட்டு சேர்த்துட்டு பண்ணுறோம். நவ் இந்த பக்கம் 2 பிட்டு தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு குரூப் 4 பிட்ஸ். 4 பிட்டு குரூப் பண்ணணும் போது லேக் ஆஃப் 2 பிட்ஸ், இன்னும் 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். தென் வி ஹாவ் டு ரைட் த ஈக்குவலன்ட் கோட் ஃபார் திஸ் ஆல்சோ. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ நான் வேற ஒரு கலர் மாத்திரம் தென் ஓகே. நான் இதனோட ஈக்குவலன்ட் கோடு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த 4 பிட் இந்த குரூப்புக்கு ஈக்குவலன்ட்னா 0111 8421 கோட் எடுத்தீங்கன்னா 7 வரும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து 7. அடுத்து இருக்கிற அந்த எல்லோ கலர்டு ஹைலைட் இதுக்கு என்ன வரும்? அகைன் 0111. ஸோ 7 டெசிமல் பாயிண்ட், கீப் த டெசிமல் பாயிண்ட். அடுத்து 0110.
08842, its value is 6. So 1000, its value is 8. So 77.68 is the answer. 77.68. So in the answer the highlight panikalam. Okay. So remaining we'll discuss in part 3. Okay. Thank you all for watching this.